நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கிரிட் லைன் ப்ராப்பராக போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிட் லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம எப்படி ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். பார்ட் செகண்டில் வந்து நாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படி கிரிட் லைன் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு A4 ஷீட்டில் 30 சென்டிமீட்டர் வருது. நான் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து 28 வருது. அதனால் நான் 2 பக்கமும் 1 சென்டிமீட்டராக கேப் விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 21 சென்டிமீட்டர் வருது. அதனால் நான் 3 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். கிரிட் லைன் போட்டாச்சு. இப்போ இமேஜில் கிரிட் லைன் போட்டது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ மொபைலில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ட்ராயிங் கிரிட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ட்ராயிங் கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கை இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆப்பு. அதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ஆப்புக்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடில் கிளிப் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு வந்து அங்கே வந்து 7 ரோஸ் இருக்குது. அதனால் 7 ரோஸ்னு போட்டுக்கிறேன். நான் 10 காலம்ஸ் இருக்குது. அதனால் நான் 10 போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம கிரிட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரிட் போட்டாச்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டில் நாம் எப்படி கிரிட்டை வச்சு ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.